ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் பற்றி பேச போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க நம்ம எதை பற்றி பேச போகிறோங்கிறது. சோஷியல் இஷ்யூஸை பற்றி நம்ம பேசலான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூனா பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோபிநாத்தோட ஃபோட்டோ போட்டு நீயா நானா எபிசோடு ஒன்று போட்டிருந்தானுங்க. இது ஒரு சூப்பரான எபிசோடு, மறக்காமல் போய் பாருங்க இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. என்னன்னு போய் செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன டாபிக் போட்டிருந்தாங்கன்னா தெரு நாய்களா ஸ்டே டாக்ஸ், அதாவது ஸ்டே டாக்ஸ் சிட்டிக்குள்ள இருக்கணுமா இல்ல அது இருக்கக்கூடாதாங்கிற மாதிரி ஒரு டிபேட் போட்டிருந்தாங்க. நான் அது என்ன ஒரு இதுல பார்த்தேன்னா நம்ம பெரிய பணக்காரன் கிடையாது. நம்ம ஒரு மிடில் லோயர் கிளாஸ் மாதிரி அந்த கிளாஸ்ல தான் நான் பார்த்தேன். அப்ப எனக்கு பார்க்கும்போது அந்த மிடில் கிளாஸ்ல அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அவங்க தினம் அவங்க போயிட்டு வரும்போது அவங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே, அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஆமா, இப்போ ஒருத்தங்க நைட் நேரம் நம்ம வேலைக்கு போறோம். இப்ப எல்லாருமே இத ஃபேஸ் பண்ணியிருப்போம். நைட் நேரம் இந்த பைக்ல போம்போதோ, இல்ல நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போதோ, சம்டைம்ஸ் ஒரு குரூப் ஆஃப் டாக்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் பார்க் பண்ணிட்டு வரும். நம்ம இப்ப பைக்ல போறோம்னா பிரச்சனை இல்ல. ஒரே சர்ருன்னு அழுத்தினா போயிரலாம். ஈவன் தோ சைக்கிள்னா கூட தப்பிச்சிரலாம். ஏதோ ஒரு முக்கியமா தப்பிச்சிரலாம். நடந்து போறவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நான் அத பார்க்கும்போது ஓகே, அவங்க சொல்றது கரெக்ட் தானே. ஏன்னா அவங்க ஹை கிளாஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ வெளியே வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இத பத்தி எவ்வளோ என்ன தெரிய போகுது? அதாவது நடுத்தர மக்கள் தானே இத ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு இவங்கலாம் ஒப்பீனியன் சொல்றாங்க மாரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறமா 2, 3 நாள் நான் சோசியல் மீடியால பார்க்குறேன். அவங்கவங்க எல்லாம் அவங்கவங்க ஒப்பீனியன்ஸ் தான் சொல்றாங்க. சில இது எனக்கு பார்க்க வேலிடா இருந்தது. சில இது எனக்கு பார்க்க என்னடா இவன் லூஸ்தனமா ஏதோ பேசுறான் மாரி இருந்துச்சு. ஸோ இந்த 2 நாளா இந்த சோசியல் மீடியால பார்த்து ஓகே, எனக்குள்ள ஒரு சில டைப் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எனக்குள்ள இருக்குது. சரி, அத எதுக்கு நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு வீடியோவா பண்ணி போட்டுறலாம்ங்கிற ஒரு இதுல தான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் வீடியோ மாதிரி வச்சுக்கலாம். நான் எனக்கு இருக்க ஒப்பீனியன்ஸ் அப்புறம் என் தாட்ஸ்லாம் நான் சொல்றேன். நீங்க அதில் சிலது தப்புனா நீங்க சொல்லுங்க. நான் அதையுமே ஓப்பனா நான் கெட் பேக் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்குமே தெரியல எவ்வளோ விஷயம் நான் கரெக்டா பேசுறேன், தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுலேருந்து சிலது தெரிஞ்சுப்பேன். ஓகே, இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் தப்புங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இப்ப என்ன இஷ்யூனா, அதாவது என்ன சொல்றாங்க, அதாவது நைட் டைம் நைட் டைம் லேட் டியூட்டி பார்த்துட்டு வரவங்க, இல்ல நைட் ஷிஃப்ட் தான் வேலைக்கே போறவங்கலாம் முடிச்சுட்டோ இல்ல அப்ப நைட் டைம் ஒரு ஒரு மிட் நைட் டைம் போம்போதோ, இந்த ஸ்ட்ரீட்ல குரூப் ஆஃப் டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கிட்டு போறவங்க வரவங்கள தொரத்துறது, சிலலாம் சம்டைம்ஸ் அவங்கள துன்புறுத்துறது மாரி நெறைய இது சொல்றாங்க. சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நீயா நானா எபிசோட்லாம் பார்த்தா சில பேர் இந்த டாக்ஸ்னால அவங்களோட லவ்டு ஒன்ஸ் எல்லாம் இழந்துட்டாங்கன்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்கன்னா டாக்ஸை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாதனாலையும், அதுக்கப்புறம் அதுக்கு டைரக்டா போய் ஃபீட் பண்றதுனாலையும் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன சொல்யூஷன் தராங்கன்னா ஒன்று டாக்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா இந்த நேரா போய் டாக்ஸை ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு மாதிரி சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா டாக்ஸ்க்கு இன்பில்ட்டா அதுக்கு நிறைய எனர்ஜி இருக்குமா. ஸோ அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்லாம் அவ்வளோ தூரம் சலிக்காம ஓடும், நடக்கும், போய்க்கிட்டே இருக்கும். எதுக்காகனா அது ஃபுட்ட தேடி அதுக்கு அது போகுது. ஸோ இப்ப என்ன பண்றாங்கன்னா அத அலையவே விடாம அது இருக்க இடத்துல போய் நம்ம சாப்பாடு வச்சுடுறோம். வச்சதுனால அதோட எனர்ஜி அதுக்கு நெறைய இருக்குது. ஸோ எனர்ஜி நெறைய இருக்கனால அந்த எனர்ஜிய அது எப்படி செலவழிக்கணும்னு அதுக்கு தெரியல. அதனால என்ன பண்ணுது, அது வரவங்க போறவங்களும் அது ஃபன்னுக்கு பண்ணதா எதுக்கு பண்ண நமக்கு தெரியாது. நமக்கு என்ன நாய் லாங்குவேஜா தெரியும். எதுக்கு பண்ணுது நமக்கு தெரியாது. நம்ம ஹியூமன் என்ன ஒரு 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 அனிமல் நம்மள பார்த்து குலைச்சா நம்ம டிஃபால்ட்டா பயப்பட தான் செய்வோம். ஸோ அது தொரத்தும். சம்டைம்ஸ் நம்ம ஸ்டன் ஆயி நின்ட்டோம்னா அது மேபி அதோட அந்த இத எப்படி காட்டுறதுங்கிற அந்த கோவமா அதோட இத அது என்ன எமோஷன் எனக்கு சரியா சொல்ல தெரியல. அது எப்படி காட்டணும்னு தெரியாம மேபி அது கடிச்சிருது. அதனால சில ப்ராப்ளம்ஸ் ஆகுது. அது மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த நாய் கடிக்கிறனால என்ன இஷ்யூஸ் வருங்கிறாங்கன்னா, ரொம்ப ராபிஸ் மாரி ஒரு நோய் வரும்னு சொல்றாங்க. ராபிஸ்ங்கிற நோய்க்கு இதுவரைக்கும் ட்ரீட்டபிள் டிசீஸே அது கிடையாது அப்படின்னு மாரி சொல்றாங்க. ஓகே. இப்ப இதுல என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறத நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ஒப்பீனியன் நான் என்ன நினைச்சேன் இந்த இஷ்யூ இந்த ஃபுல் ஸ்டோரி இந்த 2 நாளா இந்த ஃபுல் ஸ்டோரி தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எல்லா சேனலும் இந்த ஒரே ஸ்டோரி தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இத பார்க்கும்போது சில பேர் அவங்க ஒப்பீனியன் சொல்றாங்க. அது எனக்கு ஓகே. சில பேர் நாய்கள்லாம் இருக்கவே கூடாதுங்கிறாங்க. ஓகே, அது அவங்களோட ஒப்பீனியன். சில பேர் நாய்கள்லாம் இருக்கணும். நம்ம தான் அத கரெக்ட்டா இது பண்ணிட்டு போறது தான் பண்ணணுங்கிறது சொல்றாங்க. சில பேர் ஓகே, அது அவங்க ஒப்பீனியன். இந்த நடுவுல இருக்க சில பேர் என்ன பண்றானுங்கன்னா, அவனுங்க இதுக்கும் சொல்யூஷன் சொல்ல மாட்றானுங்க. சம்மந்தமே இல்லாம வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு வரானுங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நைட்டு வெளிய போகும்போது நாயால தான் பிரச்சனையா ஒரு பொண்ணுக்கு, குழந்தைக்கு இல்ல. நம்மள மாரி ஒரு ஒரு ஆம்பளைனாலயும் பிரச்சனை வருதுல்ல. அதுக்காக என்ன எல்லா ஆம்பளையும் பிடிச்சு நீங்க உள்ள தூக்கி போட்டுருவீங்களா? இல்ல எல்லா ஆம்பளையும் ஃபுல்லா இது பண்ணிருவீங்களான்னு மாரி கேட்கறாங்க. எனக்கு இது புரியவே இல்ல.
அதாவது அவன் என்ன ப்ராப்ளம் சொல்றான், அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும். அத விட்டுட்டு, நீ இத என்ன ஃபர்ஸ்ட் பார்க்குற, நான் இதத்தான் பார்ப்பேங்கிற ஒரு முட்டாள்தனமான ஸ்டாண்ட் மாரி எனக்கு தெரிஞ்சது. ஏன் இத முட்டாள்தனம்னு நான் சொல்றேன்னா, இல்ல அவன் வந்து இத ஒரு ப்ராப்ளம் சொல்றான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மருந்து கடையில போய் எனக்கு தலை வலிக்குதுன்னு போய் மாத்திரை கேட்கறான். அவன் என்ன தலைவலிலாம் ஒரு பிரச்சனையா? இதா உனக்கு மூட்டு வலி இருக்கு, கை வலி இருக்கு. அத ஏன் நீ ட்ரீட் பண்ண மாட்ற? தலைவலிய மட்டும் ட்ரீட் பண்ணி என்ன பண்ண போறேன்னு கேட்கிற மாரி இருக்கு. அவனுக்கு எது பிரச்சனையோங்கிறத இங்க சோசியல் மீடியால சொல்றான். ஒண்ணு அதுக்கு நீ சொல்யூஷன் தரணும். இல்லையா போணும். அத விட்டுட்டு இத ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் நடக்குது. அதுக்கு நீ சொல்யூஷன் பார்க்க மாட்ற. இதுக்கு மட்டும் இதுக்கு பார்க்குறேன்னு மாரி கேட்கக்கூடாது. இல்ல நீ சொல்றது ஓகே. நான் 100% அக்ரி பண்றேன். நைட் நேரம் பொண்ணுகளோ, இல்ல கிட்ஸோ வெளிய போம்போது இந்த மாரி ஆம்பளைங்களால பிரச்சனை இருக்குங்கிறத நான் 100% அக்ரி பண்றேன். அப்ப நீ எப்படி சொல்லணும்னா, ஆமா இது நாய்களால பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க கரெக்ட் தான். பட் நாய்களால மட்டும் பிரச்சனை இல்ல. ஹியூமன்ஸாலயும் பிரச்சனை இருக்கு. ஸோ இதையும் நீங்க சேர்த்து 2த்தையும் சேர்த்து நீங்க வந்து எங்களுக்கு சால்வ் பண்ணி குடுங்கன்னு மாரி கேட்கணுமே தவிர, இத சால்வ் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் நான் இத சால்வ் பண்றேன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல வந்து நீங்க நியாயம்னு நினைக்கிறீங்களா எனக்கு அது தெரியல. ஸோ, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து இப்ப நாங்க டாக்ஸ வந்து வேணான்னு சொல்றவங்க, நீங்க டாக்ஸ வேணான்னு சொல்றவங்க டாக்ஸ் ஹேட்டரும் கிடையாது. ஏன்னா, அவங்க அவங்களோட பிரச்சனைய சொல்றாங்க. டாக்ஸ்னால நாங்க இவ்வளோ இது இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னு அவங்க பிரச்சனைய சொல்றனால, அவங்க டாக்ஸே ஹேட்டர் கிடையாது. அவங்க லைஃப்ல அப்படி நடந்திருக்கு. அதனால அப்படி சொல்றாங்க. இப்ப நம்ம தான் பார்க்குறோம். நீங்க டாக்ஸ்க்கு பாவப்படுறீங்க. அப்ப என்ன மஸ்கிட்டோ வருது. மஸ்கிட்டோக்கு சரி பாவம் கொஞ்சம் ரத்தம் குடிச்சிட்டு போது ரத்தமா குடுக்குறீங்க. இல்ல, இல்ல அத அடிச்சு கொல்றீங்கல்ல. அப்ப இதுக்கு நீங்க வந்து பாவம் பார்க்குறீங்கன்னா, அப்ப அதுக்கும் நீங்க பாவம் பார்க்கணும்ல. அது எப்படி மஸ்கிட்டோவுக்கு வந்து அடிச்சு கொல்லலாம், மருந்து அடிக்கலாம், எதுனாலும் பண்ணலாம். அப்ப நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஒரு நாயால அவனுக்கு பிரச்சனை வருது. அது வேணான்னு சொல்றவன வந்து, "உனக்கு மனசாட்சியே இல்லையா? உனக்கு ஈவு இரக்கமே இல்லையா? அதுவும் நம்ம கூட தானே வாழ்ந்ததுன்னு" மாரி சொல்றீங்க. இது எனக்கு என்ன லாஜிக்ன்னே புரியல. நாங்க டாக்க வந்து வெறுக்கல. ஆனா வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பிரையாரிடைஸ் பண்ண பார்க்குறோம். அவ்வளோதான். நீங்க இத தான் நாங்க சொல்ல வரோமே தவிர, ஆமா ஃபர்ஸ்ட்டு இப்ப எல்லாருமே நல்லவங்க கிடையாதுல்ல. ஃபர்ஸ்ட்டு நம்ம உயிர ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்த உயிருக்கு பண்ணணும். என் உயிரே போனாலும் பரவால்ல, நாய் நல்லா இருக்கும்னு நெனைக்கிற அவ்வளோ உத்தமன் யாருமே கிடையாது. உன் உயிர குடுத்து நாய் உயிர காப்பாத்துவேன்னு சொல்றது, படத்துல சொல்ல சூப்பரா இருக்கும். நிஜ வாழ்க்கையில நீ அப்படி பண்ணுவோமாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இப்போ ஒருத்தன் வந்து இப்ப கோபிநாத் பேசுனான். அதுக்கு என்ன சொல்றானுங்க? சில பேர் என்ன சொல்றானுங்க? என்ன பாருங்க இவன் இந்த பிரச்சனைய தான் பேசுறான். இத பத்திலாம் பேசவே மாட்றான். பேசுனா அவனுக்கு பிரச்சனையாகுங்கிறனால சேஃபா இத மட்டும் பேசிட்டு போயிடுறான். அப்படின்னு மாரி சொல்றாங்க. அப்ப நீங்க யாரு? நீங்க பேசலாம்ல. உங்களுக்கு 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 அவ்வளோ கட்ஸ் இருந்தா நீங்க பேசுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுங்க. ஏன் அது குடுக்க மாட்றீங்க? இன்னொரு ஆள் வந்து தான் வந்து அதெல்லாம் பேசணுமா? நீங்க இந்த சைடுல சேஃபா உட்காந்துக்கிட்டு கிரிட்டிசைஸ் மட்டும் தான் பண்ணுவீங்களா? உங்களுக்கு தெரியுது இவ்ளோ பிரச்சனை இருக்கு. நாயால மட்டும் பிரச்சனை இல்ல. மனுஷங்களால பிரச்சனை இருக்குன்னா போங்க. நீங்க போய் ஜஸ்டிஸ்க்கு போராடுங்க. எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. ஒருத்தன் பேசலன்னு கேட்க வாரீங்க. அப்ப நீங்க அந்த ஆளா இருக்கலாம்ல. நீங்க பேசுங்க. நீங்க பேசி ஜஸ்டிஸ் வாங்குங்க. ஒரு இஷ்யூ வந்து ஒரு வாரம் ஃபுல்லா வந்து சோசியல் மீடியால பேசுறதே வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்குது இந்த காலத்துல. ஏன்னா, அவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. அதுலயும் வந்து ஒருத்தர் இஷ்யூவ ரைஸ் பண்ணும்போது, இந்த இஷ்யூவ பத்தி பேசாத, வேற இந்த இஷ்யூவ முடிச்சுட்டு வந்து பேசுனா, அந்த இஷ்யூவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்புறம் என்ன ஜஸ்டிஸ் கிடைக்க போகுதுங்கிறது எனக்கு ஒண்ணும் புரியல. ஓகே. இப்ப நம்ம இத ஃபுல்லா என்னோட பாயிண்ட்ஸா சொல்ட்டேன். இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறத வந்து நான் சொல்றேன். இதுனா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நெறைய சோசியல் மீடியால சொல்லிட்டு இருந்தாங்க. மாஸ் வேக்சினேஷன் பண்ணணும், மாஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும் மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இது என்னன்னு எனக்கு புரியல. அப்ப நான் வந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது, என்ன சொல்றாங்கன்னா, டாக்ஸ் இருக்குல்ல எல்லா டாக்ஸ்க்குமே வந்து ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் பண்ணிருவாங்க. அது எதுக்காக வேக்சினேஷன் பண்றாங்கன்னா, டாக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரேபிஸ் வந்தா தான் மனுஷங்களுக்கு பரவும். ஸோ டாக்ஸ்க்கே ஃபர்ஸ்ட் அந்த வேக்சினேஷன் பண்ணிட்டாங்கன்னா, டாக்ஸ்க்கு ரேபிஸ் வராது. ஸோ அதுலேருந்து ஹியூமன்ஸ்க்கு நமக்கு வந்து வராது. அதுக்கப்புறம் மாஸ் ஸ்டெரிலைசேஷன். மாஸ் ஸ்டெரிலைசேஷன் என்னதுன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாகோட இனப்பெருக்கத்த குறைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் அந்த டாக்ஸ் கிட்ட இந்த ஆங்கர் வந்து குறைக்கிறதுக்கான வந்து ஒரு ப்ராசஸ்ங்கிறாங்க. ஸோ அதாவது வந்து என்ன ப்ராசஸ்னா எல்லா டாக்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த மாஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்றதுனால டாக்ஸோட அந்த பாப்புலேஷனும் குறையும். அது இல்லாம அதோட அந்த ஆங்கரான ஒரு ஃபேஸுங்கிறது குறையும்னு மாரி சொல்றாங்க. இது வந்து டாக் சைடுல இருக்க சொல்யூஷன். ஹியூமன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஆன்டி ராபிஸ் வேக்சினேஷன் அது நம்ம போடலான்னு மாரி சொல்றாங்க. ஸோ இது என்னன்னா இப்போ கொரோனா வந்தது. கொரோனாக்கு நம்ம எப்படி வேக்சினேஷன் போட்டு நம்மள பாதுகாத்துக்கிட்டோமோ, ராபிஸ் வராம இருக்கிறதுக்கான இது ஒரு வேக்சினேஷன்ங்கிறாங்க. பட் இது ஒரு தடவ போடுற வேக்சினேஷன் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, டே 0, 3, 7, 14, 28 இந்த மாரி ஒரு டே ஆர்டர்ல வந்து போடணும்னு மாரி சொல்றாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீன்னு மாரி சொல்றாங்க. இதே பிரைவேட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 கிட்ட ஆகும்னு மாரி சொல்றாங்க. இதுதான் வந்து இதுக்கு இருக்க 2 சொல்யூஷன் தான். பட் இந்த 2 சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு
ஒரு ஒரு 2, 3 மீம் பேஜஸ சொல்லி தான் நான் என்னோட கண்ல பட்டது ஒரு 2, 3 மீம் பேஜ் தான் கண்ல பட்டு பார்த்தேன். மிச்சது எல்லாமே சம்மந்தமே இல்லாம, நாயால தான் பிரச்சனையா? மனுஷங்களால தான மனுஷங்களால தான் பிரச்சனை இருக்கு. எல்லா மனுஷங்களையும் தூக்கி போட்டுருவீங்களா? இது என்ன ஸ்டாண்ட்? பிரச்சனைய கேட்டா ஓகே நீ நாய டிஃபெண்ட் பண்றீங்கிறது தெரியுது. உனக்கு நாய் புடிச்சிருக்கு, நாய டிஃபெண்ட் பண்றேங்கிறதெல்லாம் ஓகே. அப்ப நீ என்ன சொல்லணும்? இதற்கான சொல்யூஷன சொல்லணும். அத விட்டுட்டு விக்டிம் பிளேமிங் பண்ண வேண்டியது. இந்தா இப்ப இவங்க மேல பிரச்சனை இருக்கு. இத முடிச்சுட்டு வா. இத இவங்க மேல இருக்குல்ல அவன் முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு திசை திருப்பி விடுறது. அப்ப இப்படி ஒவ்வொருத்தன் அப்ப அவன் திசை திருப்பி விட்டுனா அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. கடைசி வரைக்கும் ப்ராப்ளத்தோடயே வாழ்ந்து கடைசி இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்க ஒரு ப்ராப்ளம் எடுத்து வைக்கிறாங்கன்னா, அதுக்கு சொல்யூஷன் சொல்லி அந்த ப்ராப்ளம் முடிச்சு விட பாருங்க. அதுக்கப்புறம் அதாவது ஒருத்தன் ப்ராப்ளம் சொல்லும்போது, நீ அதுக்கு சொல்யூஷன் சொன்னா தான், நீ நாளைக்கு ப்ராப்ளம் சொன்னா அவன் அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவான். இல்லன்னா நீ உன் சைடுல அவன் சால்வ் பண்ண மாட்டான். நம்ம சைடுல இருந்து ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ண மாட்டான். 2 பேரும் முட்டிக்கிட்டே நிக்க வேண்டியதா, யாருமே குரோ ஆக மாட்டாங்க. அதனால நம்மளும் வளருவோம், எல்லாத்தையும் சேர்த்து வளருவோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற டக்கு டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ்.